வணக்கம், வெல்கம் பேக். இந்த செஷன் பார்ட் 2 ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஏஐ. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய ஓவரால் பர்பஸ் ஒரே மாதிரி இருந்தாலுமே ஒரு ஆர்கனைசேஷன்ல கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அவங்க அப்ரோச் பண்ற விதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ எப்படி அவங்க ஆஃபர் பண்றாங்க, அதுல என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றாங்க, அண்ட் என்ன மாதிரியான ப்ராடக்ட் சர்வீசஸ்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயில்டா இந்த பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குயிக்காக அதை வந்து கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அதில் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஏஐயோடைய எவல்யூஷனை வந்து பார்த்துருந்தோம். ஸோ மெஷின் லேர்னிங்கோடைய கிளாசிக் மாடல்ல இருந்து கரண்டாக இன்னைக்கு டேட்க்கு மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரியா மாறினது எப்படி, அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு கேப்பபிலிட்டி ஆட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலா ஓப்பன் ஏஐ எப்படி எவால்வ் ஆகுறாங்களோ பேரலா வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபரிங் அதுக்கேற்ற மாதிரி பேரலா எவால்வ் ஆகிட்டே வந்தது. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம அந்த இது பார்த்துருந்தோம். இப்போ இன்னைக்கு டேட்க்கு மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம்குள்ள தான் வந்து ஆஸ் எ சர்வீஸாக வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஏஐ ஃபவுண்ட்ரின்றது மைக்ரோசாஃப்டோடைய ஒரு மேனேஜ்ட் ஏஐ அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது இது ஒரு பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். இதில் வந்து அஸ் அ கஸ்டமர் நம்ம போயிட்டு நமக்கு தேவையான ஜெனரேட்டிவ் ஏஐ ஆர் ஏஐ சொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பில்ட் பண்றது, டிப்ளாய் பண்றது, கஸ்டமைஸ் பண்றது, கவர்ன் பண்றது எல்லாமே எண்ட் டு எண்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல நம்ம பண்ணலாம். அண்ட் இந்த யூனிஃபைடு ஏஐ பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த ஏஜென்ட்ஸ், கோபைலட்ஸ் அண்ட் மாடல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து இந்த செஷன்லேயும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அண்ட் மைக்ரோசாஃப்டோட ஏஐ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்ட்ரி ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் இப்போ கண்டிப்பாக வந்து டேட்டாவை வந்து நம்ம எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறோம், டேட்டா பிளாட்ஃபார்மோடைய இன்டெகிரேட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் வந்து அது வந்து டேட்டா அண்ட் அனலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம். அதுவுமே வந்து மைக்ரோசாஃப்டோட ஏஐக்கு வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அது. அண்ட் அஷூரோடைய ஏஐ சர்வீசஸ் அப்படின்றது வந்து ஓப்பன் ஏஐயோடைய மாடல்ஸை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். பட் இன்னைக்கு டேட்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஏஐயோட டிபெண்டன்ட்ல இல்லை. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களே அவங்களுடைய ஓன் மாடல்ஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸும் இருக்கு அவங்க கிட்ட, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸும் இருக்கு. ஸோ 5 அப்படின்ற மாதிரி பிஹெச்ஐ அந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா இவால்வ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து எம்ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் ஏஐ அப்படின்ற மாடல் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவைலபிளா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை நம்ம டீட்டெயில்டா என்னென்ன அப்படின்றத வந்து இப்போ இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்றத கண்டிப்பா பார்ப்போம். அண்ட் ஏஐ சர்வீசஸ் என்னென்ன ஆஃபர் பண்றாங்க மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரியோடைய அம்பர்லா டேர்ம்குள்ள. அண்ட் ஒரு ப்ராடக்ட்டும் வந்து அட் வெரி ஹை லெவல் நம்ம என்ன விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். அண்ட் அட் வெரி டெப்த் லெவல்ல வந்து ஒரு டூலும் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது என்னன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். அண்ட் வந்து மைக்ரோசாஃப்டோடைய பிரின்சிபல்ஸ், ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றோம் இல்ல ஒரு ஏஐ சொல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 6 பிரின்சிபல்ஸ். இதை வந்து நம்ம இந்த செஷன்ல ஒரு ஹை லெவல் பார்த்தாலும் தனியா இதை பத்தி டீடைல்டா நம்ம இந்த 6 பிரின்சிபல்ஸ் பத்தி யூஸ் கேசஸோட நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ சொல்யூஷன்ல என்னென்ன கஸ்டமர் யூஸ் கேசஸ்க்கு வந்து இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து நம்ம காமிச்சிருக்கோம். இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல வந்து என்னென்ன டூலிங், என்ன சர்வீசஸ், என்னென்ன ப்ராடக்ட், எந்தெந்த பிளாட்ஃபார்ம், என்னென்ன சர்வீசஸ் ரிசோர்சஸ் கூட வந்து இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த செஷன்ல நம்ம வந்து அட் வெரி ஹை லெவல் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடலுக்கும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். வித்தவுட் வேஸ்டிங் எனி ஃபர்தர் டைம் நம்ம மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ கேப்பபிலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது சாஃப்ட்வேர் தட் இமிட்டேட்ஸ், தட் மிமிக்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே டாஸ்க், அதே கேப்பபிலிட்டியை வந்து மெஷினை வச்சு, சிஸ்டம் வச்சு இப்போ பண்றது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து பல காம்பனன்ட்ஸ், பல ஒர்க்லோட சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ எல்லா டைம்லையுமே வந்து எல்லா பர்டிகுலர் ஃபீச்சரோ இல்லை எல்லா பர்டிகுலர் சொல்யூஷனும் தேவைப்படாது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலோட நீடுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஸோ
இந்த பாஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்கம் ப்ரெடிக்ட் பண்றது, பேட்டர்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்றது, அப்நார்மல் ஈவெண்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு விஷுவல் இன்புட்டை கொடுத்தோம் அதை அப்படின்னா அதை இன்டர்பிரேட் பண்றது. ஸோ ஜென்ரலா ஒரு மனுஷனுடைய மூளையை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம், ஒரு குழந்தைய வந்து எஜுகேஷனுக்கு அனுப்புறதுல இருந்து அண்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ல இருந்து வேர்ட்ஸ்ல இருந்து எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்க இப்ப வந்து நம்ம இங்க இருக்கிற எல்எல்எம் மாடல், ஏஐக்கு தேவைப்படுற பேக் அண்ட் லாங்குவேஜ் மாடலை ட்ரெயின் பண்றதுமே அப்படிதான் ட்ரெயின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் சொல்லி தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ, பிக்சர், அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய மூளையை வந்து நம்ம ட்ரெயின் பண்றது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்ல ஆரம்பிச்சு விஷுவலா ஆரம்பிச்சு அப்புறமா தான் வந்து ஆடியோ வீடியோ அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நாலேஜ் எடுக்கிறதுக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் தேவைப்பட்டிருந்தது. ஸோ அதை வந்து இப்போ வந்து சிஸ்டம் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அட் ஹை லெவல் மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை தான் வந்து அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே கொண்டு வராங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஜென்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், நேச்சுரல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் விஷன், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கேயுமே வந்து நம்ம ஆஃபரிங்கா அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த மைக்ரோசாஃப்டுடைய போர்ட்டலில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து உங்களால் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். நம்ம அதை லாகின் பண்ணி உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். அண்ட் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம தனித்தனியாக எப்படி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் விஷன் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கஸ்டமருடைய என்விரான்மெண்ட்டில் வந்து லெட்ஸே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் கிளைம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும், ஏஐ சொல்யூஷன் வச்சு அவங்க கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் பார்ஷியலா நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏஐ சொல்யூஷன் வந்து நம்ம ஆட்டோ இன்சூரன்ஸ் கிளைம்ல யூஸ் பண்றதுல வந்து இப்ப கஸ்டமர் என்ன வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து அந்த கஸ்டமர் கேட்டிருக்க ரெக்வஸ்ட், அவங்க சப்மிட் பண்ணிருக்க விஷயத்த வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வச்சு தான் அந்த கஸ்டமருடைய ரெக்வஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த கம்ப்யூட்டர் விஷன் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது பேக் எண்ட்ல வந்து ஏதோ ஒரு கஸ்டமருக்கு ஏதோ ஒரு டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த டேமேஜ் வந்து அவங்க வந்து எவிடன்சஸ் கொடுத்துருப்பாங்க, போட்டோ கொடுத்துருப்பாங்க, இல்ல சில டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் விஷன் டூல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அதுல என்ன விஷயங்கள் அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து மெஷின் லேர்னிங் தான் வந்து மெயின் விஷயம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எல்லாமே வந்து அதுக்கு மேல ஒரு லேயர் இருந்தாலுமே மெஷின் லேர்னிங் தான் வந்து எவ்வளோ வந்து இப்போ காஸ்ட் ஆகும் இது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது ப்ரெடிக்ட் பண்றது எல்லாமே வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம் தான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் அகெயின் வந்து இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இதுல ஏதாவது அவங்க தப்பான எவிடன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஃப்ராட் டிடெக்ஷன் எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் உடைய டூலை வச்சு தான் வந்து ஃப்ராட் டிடெக்ஷனை வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து ஒரு கஸ்டமருடைய என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு ஏஐ சொல்யூஷன், ஒரு ஏஐ எனேபிள்டு அப்ளிகேஷன் ஆர் சொல்யூஷன் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டூலுமே யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 1 ஆர் 2 டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாம போகலாம். ஸோ இப்போ இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம இந்த பர்டிகுலர் மாடியூல்ல வந்து நம்ம ஒரு ஒர்க் லோடும் வந்து எப்படி யூஸ் ஆகுது அண்ட் எந்தெந்த சினாரியோஸ்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத ப்ராக்டிக்கல் சொல்யூஷனோட யூஸ் கேசஸோட டெமோவோட நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்ம வி வில் டிஸ்கஸ் இட் இன் டீடைல்ஸ். அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய ஃபவுண்டரி இப்போ இங்க கொடுத்துருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காமன் டேர்ம்ஸ், இது எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் விஷன், இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம். ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்டுடைய சர்வீசஸ் டூல்ஸ்ல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ்னு மீன் பண்ணது கஸ்டமர் வந்து சில பேர் வந்து அவங்களுடைய ஸ்பீச் ஆடியோ வந்து கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் வந்து அவங்க வேற லாங்குவேஜ்ல வந்து அவங்க சப்மிட் பண்ணிருக்கலாம், அதை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டிய நீட் இருக்கும். ஸோ அப்போ அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்றது மைக்ரோசாஃப்ட் இந்த 3 டூலை தான் நம்ம அங்கே மீன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிளைம்ல வந்து கஸ்டமருடைய ரெக்வஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து அங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் 3 டிஃப்ரெண்ட் டூல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் விஷன்ல 2 டூல் இருக்கு, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன்ல 3 டிஃப்ரெண்ட் டூல் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஹை லெவல் இந்த மாதிரி செக்ஷன்ல இந்த டூல்ஸ்லாம் வருது அப்படின்றத உங்களுக்கு இங்கே நான் காமிக்கிறேன். பட் ஆனால் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வந்து ஒரு டூலையும் எடுத்து நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து
கோபைலட் இல்லாத இடமே கிடையாது. அண்ட் இப்போ டெவலப்பர்ஸ் ஏபிஐ அப்ளிகேஷன் ஆர் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்றாங்க, ஏஐ சொல்யூஷன் ரெடி பண்றாங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமர்ஸ் டெவாப்ஸ் டீம் எல்லாமே வந்து விஷுவல் ஸ்டுடியோல தான் ஒர்க் பண்றாங்க. அவங்க கிரியேட் பண்ற விஷயங்கள் எல்லாமே GitHubல தான் வந்து காமனா ரெப்போ கிரியேட் பண்ணி அங்க ஸ்டோர் பண்றாங்க. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் எஸ்டிகேஸ் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம ஒன் பை ஒன்னா வந்து அடுத்தடுத்த இதுல பார்க்க போறோம். ஒரு ஆஹ் இந்த மைக்ரோசாஃப்டுடைய ஃபவுண்டரி டூலை வச்சு கம்ப்ளீட்டா எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனும் சரி, ஒரு புது அப்ளிகேஷனும் வந்து ஏஐ எனேபிள்டு அப்ளிகேஷனா நம்ம கிரியேட் பண்றதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஜென்ரலா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒரு ஏஐ சொல்யூஷன் பில்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு 6 கைடிங் பிரின்சிபிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல இப்போ ஏஐ வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராடக்டா அவங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரின்சிபலை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனியாவே வந்து டீடைல்டா போர்ட்டல் இருக்கு. நான் இந்த பர்டிகுலர் செஷன்ல அட் ஹை லெவல் வந்து என்னென்ன சேலஞ்ச் வரும் ஒரு ஏஐ அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது, ஒரு ஏஐ சொல்யூஷன் நம்ம டெவலப் பண்ணும்போது என்னென்ன ரிஸ்க் எல்லாம் வரும், அந்த சேலஞ்ச் ரிஸ்க்கை வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அட் ஹை லெவல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பிரின்சிபலா கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் வந்து இதை வந்து நான் ஒரு பிரின்சிபலுக்குமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், யூஸ் கேசஸ் அண்ட் சேலஞ்சஸ் வரும். அதை நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டா தனியா பார்க்கலாம். ஏன்னா மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ 900 எக்ஸாம்லையும் சரி, அசோசியேட் லெவல் எக்ஸாம்லையும் இந்த பிரின்சிபலை வந்து அங்கங்க நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சேம் இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் வச்சு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஸோ இன்னொரு அனாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லோன் அப்ரூவல் சிஸ்டம் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ அந்த லோன் அப்ரூவல் சிஸ்டம்ல வந்து லெட்ஸ் சே வந்து இப்போ இந்த ஜென்ரலா ஒரு ஹியூமன் என்ன பண்றாங்க, இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்ல வந்து அங்க வந்து பயாஸ் நடக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க ஜெண்டரை வச்சு, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எத்னிசிட்டியை வச்சு, இல்ல வந்து ஒரு பர்சனல் ஃபேக்டரை வச்சு அவங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் as a ஹியூமன். ஸோ அதே விஷயம் வந்து ஏஐலையும் நடக்கலாம். ஏன்னா இது நம்ம ட்ரெயின் பண்றது யாரு, ஹியூமன் தான். நம்ம லாங்குவேஜ் மாடல், நம்ம பழைய விஷயங்கள் என்னென்ன ஹிஸ்டாரிக்கலா நடந்ததோ அதை வச்சு தான் இந்த சிஸ்டம் வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம், இந்த லாங்குவேஜ் மாடலை. ஸோ அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லோன் அப்ரூவல் சிஸ்டம்ல வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி அவாய்ட் பண்றது, அப்போ வந்து அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஒரு லோன் அப்ரூவல் மாடலை வந்து நம்ம ஜெண்டரை வச்சோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேட்டா வச்சு நமக்கு பயாஸ்டா வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ சொல்யூஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஃபேர்னஸ் வந்து இருக்கணும். ஸோ அஷுரோடைய மெஷின் லேர்னிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டேட்டா ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெடிக்ஷனை வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அப்போ வந்து ஒரு டெவலப்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பயாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்பாட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மெஷின் லேர்னிங்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் செகண்ட் பிரின்சிபல் வந்து ரிலையபிலிட்டி அண்ட் சேஃப்டின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஏஐ வந்துருச்சு. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து அட்டானமஸாக வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க அண்ட் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கல்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சாத்தியமாக ஆயிடுச்சு. பட் இது வந்து குளோபலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அண்ட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அட்டானமஸ் வெஹிக்கல் வந்து ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய மேஜர் த்ரெட் ஆகலாம். அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹைவேல வந்து ஒரு கொலிஷன் வரலாம். அண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை வந்து ஒரு பர்டிகுலர் இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இப்போ வந்து ஒரு எரர் ஆகுது இந்த அப்ளிகேஷன்ல, அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பர்டிகுலர் ஸ்டாண்ட் பை அப்ளிகேஷனுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் ஆகணும், இல்லை இன்னொரு சாஃப்ட்வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து அதுக்கு நம்ம டிசைன் வந்து இது பண்ணணும். ஸோ ஒரு இதுல வந்து இந்த ஏஐ சிஸ்டம்ல ஒரு எரர் வருது அப்படின்னா ஒரு பெரிய லெவல் ஹார்ம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து அது நம்ம வந்து அட்டானமஸ் வெஹிக்கல் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் மட்டும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ல வந்து ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ்க்கு வந்து ஏஐ யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு தப்பான ட்ரீட்மெண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா பெரிய 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 இம்பாக்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து சிஸ்டம் வந்து ஏஐ சிஸ்டம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஒரு சில முக்கியமான இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல்ல வந்து கான்சிக்யூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏஐ சொல்யூஷனை வந்து நம்ம டெவலப் பண்றோம், அப்ளிகேஷன் ரெடி பண்றோம் அப்படின்னா ரிகரஸ் டெஸ்டிங் இருக்கணும், மானிட்டரிங் இருக்கணும், அப்சர்வபிலிட்டி இருக்கணும். ஸோ அதனால டிப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து நம்ம ரிலையபிளா ஒரு சேஃபான ஏஐ சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணணுன்றது செகண்ட் பிரின்சிபல். தேர்ட் பிரின்சிபல் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ
பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து இப்போ நம்ம வந்து ஹியூமன் வந்து ஒரு டேட்டாவை டீல் பண்ணும்போதே அதில் வந்து நம்ம டேட்டாவை வந்து லீக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அகெயின் இதே விஷயம் வந்து ஏஐலையும் வந்து டேட்டா வந்து எக்ஸ்போஸ் ஆகலாம், ஆன்லைனில் தெரியாமல் போயிட்டு அந்த டேட்டா வந்து சேவ் ஆயிடலாம். ஸோ அப்போ வந்து ஏஐ மாடல்ஸ் வந்து நிறைய லார்ஜ் டேட்டா செட்லேருந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ அதில் நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், ஒரு ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், ஒரு பிஐஐ இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது சொல்யூஷனில் வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசியை வந்து நம்ம நம்மளுடைய டெவலப்மெண்ட்லேயும் சரி, அந்த ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது அதை டிப்ளாய் பண்ணும்போதெல்லாம் இது நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு அஷூரோடைய சர்வீசஸ் பற்றி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபெண்டர் பற்றி அண்ட் மைக்ரோசாஃப்டுடைய காம்ப்ளையன்ஸ் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அஷூரோடைய சர்வீசஸை யூஸ் பண்ணி நிறைய பில்ட்-இன் செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளையன்சஸ் வந்து நம்ம என்ஷூர் பண்ணலாம். அதை நம்ம வந்து யூஸ் கேசஸோட நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூசிவ்னஸ்ன்றது இப்போ வந்து எல்லா கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ஃபிசிக்கல் இன்எபிலிட்டி இருக்கலாம், டிசபிலிட்டி இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஜெண்டர் வந்து வேற வேற மாதிரி இருக்கும், எத்னிசிட்டி வேற மாதிரி இருக்கலாம். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம கிரியேட் பண்ற சொல்யூஷன் வந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியலா இருக்கணும் எல்லாருக்கும். ஸோ இன்க்ளூசிவ்னஸ்ன்றது இட் என்ஷூர்ஸ் ஏஐ சொல்யூஷன் இஸ் applicable for everyone. It should empower everyone. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆக்சஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து இன்க்ளூசிவ்னஸ்ல இங்க வந்து அது ஹைலைட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஏஐ பவர்ட் அப்ளிகேஷன், ஒரு ஆக்சசபிலிட்டி டூல் வந்து ரெடி பண்றோம் அப்படின்னா அது வந்து விஷுவலா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கிறவங்களும் அது யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஹியரிங் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம யோசிக்கணும் எப்படி எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஹியூமன் வந்து ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து காது கேட்காதவங்க வருவாங்க, விஷுவலா பிரச்சனை இருக்கவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப அதே மாதிரி இப்ப ஏஐ சொல்யூஷன் ரெடி பண்றோம் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்கும், எல்லா ஜெண்டருக்கும், எல்லா எத்னிசிட்டிக்கும் வந்து சியூட்டபிளா வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணணும். ஸோ சொல்யூஷன் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுற மாதிரி, எவ்ரி ஒனுக்கு ஒர்க் ஆகுற மாதிரி நம்ம ரெடி பண்ணுன்றதா இந்த இன்க்ளூசிவ்னஸ் பிரின்சிபல். பட் இதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் வந்து நம்ம வந்து அதை அந்த பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி மைக்ரோசாஃப்ட் வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பேரன்சி. ஸோ டிரான்ஸ்பேரன்சி அப்படின்னா யூசர் ஓகே, ஸோ யூசர் மஸ்ட் ட்ரஸ்ட் அ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இதுதான் வந்து சேலஞ்ச். எல்லாரும் வந்து ஏஐ நம்ப மாட்டாங்க, அதுல ரிஸ்க் இருக்குன்றாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லெட்ஸே வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கமெண்டேஷன் டூல் வந்து ரெடி பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எங்கே இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வருது, இதுல என்ன இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு டிரான்ஸ்பேரன்சி கொடுத்தோம் அப்படின்னா மக்கள் அதை வந்து நம்பி அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன மாதிரியான லிமிடேஷன் இருக்கு, அண்ட் வந்து இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது இந்த ரெக்கமெண்டேஷன் டூல், அண்ட் இதில் ஏதாவது லிமிடேஷன் இருக்கா, நீங்கள் எப்படி அதை சஜஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம கிளியராக சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பேரன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஒரு ஏஐ பேஸ்ட் ஃபினான்ஷியல் டூல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பேரன்சி இருந்ததுன்னா அதை வந்து மக்கள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஏஐ பவர் சாட்பாட் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும், என்னென்ன பண்ண முடியும் அண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் ஓவர் சைட் தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை பண்ணி அதை வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ டிரான்ஸ்பேரன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது வந்து மக்கள் வந்து நம்ம சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பண்ணல, இது வந்து ஏஐ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெசிஷன் எடுத்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது. ஸோ அப்ப அந்த ஏஐ ட்ரிவன் டெசிஷனுக்கு யாரு வந்து ஓனர், யாரு அக்கௌண்டபிள், யாரு லையபிள் அப்படின்றது தான் வந்து ஒரு பிரச்சனை வரும். இது ஒரு சேலஞ்ச். இப்ப இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணிருக்கிற இந்த காலம்ல லிஸ்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே என்ன சேலஞ்ச் வரலாம், அந்த சேலஞ்சுக்கு நம்ம என்ன மாதிரியான பிரின்சிபல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சில டைம் வந்து ஏஐ சொல்யூஷன் வச்சு நம்ம வந்து ஒரு இன்னசென்ட் பர்சனை வந்து கன்விட் பண்ணிடலாம், ஒரு கிரைமை பேஸ் பண்ணி ஒரு எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தப்பா நடந்துடலாம் அது. பட் அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் நடக்குது, ஒரு பர்டிகுலர் ஒரு இன்னசென்ட் பர்சனை வந்து கன்விக்ட் பண்றாங்க அப்படின்னா இங்க யார் பொறுப்பேற்றுப்பாங்க? அது ஏன்னா வந்து இந்த டெசிஷன் எடுத்தது வந்து ஒரு ஏஐ டூல், எதை பேஸ் பண்ணி அதுக்கு கிடைச்ச ஒரு எவிடன்சஸ், ரெக்கமெண்டேஷன், ஃபேஷியல் ரெக்கக்னேஷன் வச்சு அந்த பர்டிகுலர் டூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து இந்த டூல் வந்து இட் ஷுட் பி டேக்கிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்ப்ளீட் டிசைன் அண்ட் யூஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் மீட் த ஸ்டாண்டர்ட், லீகலாகவும் இட் ஷுட் பி மீட்டிங் த ஸ்டாண்டர்ட். இப்போ டெவலப்பர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளியர் கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபாலோ பண்ணணும். இட் ஷுட் என்ஷூர் எத்திக்கல் அண்ட் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து ஏஐ கொடுக்கக்கூடிய டெசிஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்டபிள் பர்சன் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பிரின்சிபல்ல சொல்றாங்க. ஸோ இந்த 6 பிரின்சிபல்ஸை வந்து நம்மளுடைய ஏஐ சொல்யூஷன் ஆர் ஏஐ அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய கடந்த ஒரு 10-20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிரின்சிபல். இதை வந்து ஒரு ஃபவுண்டேஷனா வச்சு நம்ம ஒரு ஏஐ சொல்யூஷன் ரெடி பண்ணணும், ஒரு ஏஐ அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். ஸோ வாட் எவர் வி டெவலப் இட் ஷுட் பி எத்திக்கல், இட் ஷுட் பி ட்ரஸ்ட்வர்த்தி, இட் ஷுட் பி கிளியர்லி பெனிஃபிஷியல் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஆடியன்ஸ். ஸோ அதான் வந்து இங்கே 6 பிரின்சிபல்ஸ் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து நான் இன்னொரு தடவை டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வி வில் டிஸ்கஸ் இட் இன் டீடைல்ஸ். ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபண்டமெண்டலாக பிஹைண்ட் தி சீன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க யூஸ் பண்றது வந்து மைக்ரோசாஃப்டுடைய அஷூர் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த சர்வீஸை வந்து ரன் பண்றாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அஷூரோடைய ஃபண்டமெண்டல் நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்குங்க. அண்ட் அதை போயிட்டு நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸா அஷூர் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஃபண்டமெண்டலாக அங்கே கொடுக்கக்கூடிய ரிசோர்ஸ் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், அங்கே நடக்கக்கூடிய பில்லிங், மானிட்டரிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி காம்ப்ளைன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா இட் வில் பி ஈஸியர் ஆக்சுவலா. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ சொல்யூஷன், அதாவது மைக்ரோசாஃப்டுடைய ஃபவுண்டரியை வச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஆட்டோமேஷன் பண்ணலாம். அனாமலி டிடெக்ஷன், இன்வென்ட்ரி, மெயின்டெனன்ஸ், ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டாக்குமெண்ட் ரைட்டிங்க்கு, கோடிங்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடாக இருக்கலாம், இல்லை என்டையர் அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் இருக்கு. நம்ம வந்து ஏஐ கேப்பபிலிட்டிஸ் வந்து இது வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஸ்டாண்டர்ட் டேர்ம்ஸ் வந்து இங்கே பார்க்குறீங்க. பட் ஜென்ரலாக வந்து என்னென்ன மாதிரியான என்விரான்மெண்ட்ல எந்தெந்த ஏரியாஸ்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ கால் சென்டர்ஸ்ல, இ காமர்ஸ் அப்ளிகேஷன்ல, ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கிளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் வந்து இப்போ கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணலாம், அஷூரோடைய மைக்ரோசாஃப்டுடைய ஃபவுண்டரியில் அஷூர் ஏஐ பிளாட்ஃபார்மில் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒரு மேப்பிங் இருக்கு. நம்ம இதை வந்து டீடைல்டாக வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கும் என்னென்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் யூஸ் பண்றாங்க, அது என்ன யூஸ் கேசஸ் அப்படின்றத நம்ம டீடைல்டா வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்டுடைய இந்த ஃபவுண்டரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்னன்றதை வந்து ஓவரால் இந்த ஏஐ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் என்னன்றதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருவோம். அண்ட் தென் அடுத்த செஷன்லேயே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஃபவுண்டரியில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி மாடல் எனேபிள் பண்ணுறது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்டுடைய ஏஐ டூல் செயின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட்ல இருந்து கிளவுட் வர வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, எஸ்பெஷலி ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இப்போ மைக்ரோசாஃப்டுடைய ஏஐ ஃபவுண்டரி ஆர் மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி மட்டும் சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 53,000 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி வந்து அஷூரோடைய ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து மைக்ரோசாஃப்டோட கோ பைலட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 345 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் மைக்ரோசாஃப்ட் 365 மட்டும். இப்போ அஷூருக்கு அண்ட் மற்ற இன்டியூன் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவ் யூசர்ஸ் இருப்பாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய பவர் பிளாட்ஃபார்ம் பற்றி தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 1 மில்லியன் ப்ளஸ் கம்யூனிட்டி பீப்புள் வந்து அதில் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேரலாக நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வந்து கன்சம்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து மைக்ரோசாஃப்டுடைய ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ இவங்க யூஸ் பண்ற எல்லாருமே வந்து கண்டிப்பா இன்டைரக்டாவோ டைரக்டாவோ வந்து கோ பைலட் வழியா இல்லை மைக்ரோசாஃப்டோட ஏஐ சர்வீசஸ் வழியா எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரியில் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அஷூரோட ஏஐ சர்வீசஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எங்கெங்கிருந்துலாம் வந்து டேட்டாவை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும், ஸ்டோரேஜ்ல இருந்து, ஷேர் பாயிண்ட்ல இருந்து, டேட்டா பேஸ்ல இருந்து, ஃபேப்ரிக்ல இருந்து, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐ பிளாட்ஃபார்முக்கு வந்து டேட்டாவை கொண்டு வரலாம். அதே மாதிரி இப்போ நமக்கு பிஹைண்ட் தி சீன் வந்து
ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படலாம், கம்ப்யூட்டர் சர்வர் தேவைப்படலாம், அண்ட் ஒரு அப்ளிகேஷன் சர்வீஸ் தேவைப்படலாம். அது எல்லாமே வந்து நம்ம அஷூரோடைய பிளாட்ஃபார்ம்ல கிரியேட் பண்ணலாம். அண்ட் இந்த ஓப்பன் அண்ட் மாடுலர் ஃபவுண்டரி பிளாட்ஃபார்முக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து கொலாபரேட் பண்ணி நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே மேஜர் ஆர்கனைசேஷன்ஸ், மேஜர் கொலாபரேட்டர்ஸ். பட் இதை தாண்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பேரலா நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட லாமா, லாங்செயின் இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கையும் இங்கே யூஸ் பண்ணலாம். அண்ட் அஷூரோடைய அப்ளிகேஷன் சர்வீசஸ்க்கும் வந்து நம்ம இங்கே நிறைய யூஸ் பண்ணுவோம் ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது. அண்ட் வந்து மானிட்டரிங்க்கு வந்து அஷூரோடைய மானிட்டரிங் அண்ட் அஷூரோடைய ஆப் கான்ஃபிகரேஷன் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அஸ் எ டெவலப்பர் வந்து போன ஸ்க்ரீன்லேயே நான் காமிச்சிருந்தேன் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட், கிட்ஹப், தென் டெவாப்ஸ் யூஸ் பண்ணி பைப்லைன் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏஐ கேப்பபிலிட்டியாவே இருந்தாலுமே ஓவரால் வந்து இந்த ஏஐ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து அஷூர்ல வந்து ரன் ஆகுது. அப்போ அஷூரோடைய சரௌண்டிங் சர்வீசஸ், அந்த இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ், அந்த ஏபிஐஸ் எல்லாமே இங்கவே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டரின்றது அட் வெரி ஹை லெவல் நான் சொல்லணும் அப்படின்னா மஷின் லேர்னிங் பிளஸ் ஓப்பன் ஏஐ பிளஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பிளஸ் மற்ற அஷூர் சர்வீசஸ், மற்ற ஏஐ சர்வீசஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி அப்படின்ற ஒரு ஓவரால் யூனிஃபைடு ஒரு ஏஐ டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த டூல் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஏஐ சொல்யூஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அண்ட் வந்து இதுல நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. சி எஸ்பெஷலி இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணும்போது டேட்டா சயின்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து டெவாப்ஸ் சரி, டெவலப்பர்ஸும் சரி நிறைய வந்து இந்த ஏஐ சொல்யூஷன்ஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. இப்போ டெவலப்பர் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி டெவாப்ஸ் வந்ததோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்குள்ள கொலாபரேஷன் நிறைய நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்ற டெவலப்பர்ஸ்க்கும் டேட்டா சயின்டிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறையவே வந்து சேர்ந்து கொலாபரேட் பண்றாங்க, நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அண்ட் அஷூரோடைய ஓப்பன் ஏஐ பேஸ் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அஷூரோடைய ஓப்பன் ஏஐ சர்வீஸ் இன்னுமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க இன்னுமே வந்து ஓப்பன் லாங்குவேஜ் மாடல்ஸை வந்து டிப்ளாய் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து ஓப்பன் ஏஐலேருந்து வந்து லெவரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அட் வெரி ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் 5 மாடல், பிஹெச்ஐ மாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிஹெச்ஐ மாடல் வந்து இன்னைக்கு ஹக்கிங் ஃபேஸ் உடைய ரெபாசிட்டரியுமே அவங்க வந்து ஓப்பனாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 விதமாக பிரிக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்எல்எம் சொல்யூஷனை வந்து 5 ஃபேமிலின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடலும் இருக்கு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் இருக்கு. இது எல்லாமே மைக்ரோசாஃப்டோடைய இன் ஹவுஸ்ல அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய மாடல் அது. ஸோ நம்ம இப்போ போர்ட்டல் போனீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து இங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்ஏஐ அப்படின்றது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ, இது வந்து அவங்களுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி ஏஐ லாங்குவேஜ் மாடல். இதுல வந்து பிஹெச்ஐ மாடல்லாம் பார்ப்பீங்க. பிஹெச்ஐ மாடல் அப்படின்றது வந்து இட் இஸ் மைக்ரோசாஃப்டோடைய ஸ்மால் லாங்குவேஜ் மாடல், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கொடுத்த ஒரு ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட். ஸோ இப்போ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. இதில் நீங்கள் பிஹெச்ஐ மாடல் வந்து ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஹெச்ஐ 3, 3.5, 4 இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்குது. அதுலேயே வந்து சாட் கம்ப்ளீஷன், டெக்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் ஈவன் வந்து அதிலே ரீசனிங் அதெல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பிஹெச்ஐ அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெக் சென்ட்ரிக்காக வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் ரிசர்ச்சில் வந்து இந்த எல்எல்எம் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஓப்பன் வெயிட் எல்எல்எம் மாடலாக தான் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து அவங்க கிரியேட் பண்ணிட்டு இப்போ எப்படி ஜெமினை வந்து அதுக்கு ஈக்குவலண்டா வந்து காமா வந்து வெளியில ரிலீஸ் பண்ணாங்க. பிளஸ் வந்து அண்ட் மற்ற மாடல்ஸ் இப்போ லாமா மாடலாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் ஆந்த்ரோபிக்கோட கிளாடா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஜென்ரலாக கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அந்த மாடலை பேஸ் பண்ணி நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிது. அண்ட் நிறைய அதோடைய பாப்புலாரிட்டி நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து அதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய 5 ஃபேமிலியோடைய மாடலை வந்து ஓப்பன் வெயிட் லாங்குவேஜ் மாடலாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ரீசனிங்காக இருக்கலாம், கோடிங்காக இருக்கலாம், இல்லை யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கு வந்து இது எங்கே வேணால் ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது நீங்கள் அஷூர்லேயும் ரன் பண்ணலாம், இந்த 5 மாடல் எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுடைய எட்ஜ் டிவைசஸ் மொபைலில் லோக்கலாக சர்வரில் எல்லாத்தையுமே அதை ரன் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய எவல்யூஷன்ஸ் நடந்துருச்சு. 5 வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4, இப்போ வந்து வெர்ஷன் 4லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக அதில் சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து
கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் வெர்ஷன்ஸும் இருக்கு, ஸ்மால் லாங்குவேஜ் மாடலும் இருக்கு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் வெயிட்டாக வந்து கொடுத்துறாங்க. அதாவது எம்ஐடி லைசன்ஸில் வந்து ஓப்பனாக அவைலபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இதை பில்ட் பண்ணது, இதை ட்ரெயின் பண்ணுறது வந்து ஃபுல்லாக மைக்ரோசாஃப்ட் தான் பண்ணுறாங்க. அண்ட் அஜூரோடைய ஏஐயில் வந்து, அதாவது மைக்ரோசாஃப்டோடைய ஃபவுண்டரியில் வந்து டிஃப்ரெண்ட் 22 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து அவங்க ஃபிஹெச்ஐல கொடுத்துருக்காங்க. இதே எம்ஏஐன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஃபீஷியல், மைக்ரோசாஃப்டோடைய ஃபுல்லி ப்ரொப்ரைட்டரி ஸ்கிராச்லேருந்து அவங்க டெவலப் பண்ண மைக்ரோசாஃப்ட் ஏஐ, எம்ஏஐன்றது மைக்ரோசாஃப்ட் ஏஐ ஃபவுண்டேஷன் மாடல். இது வந்து இப்போதான் ஒரு வருஷம் கூட ஆகல, ஆகஸ்ட் 2025ல தான் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து எண்ட் டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து யார் வந்து இதை லீட் பண்ணாங்க அப்படின்னா டீப் மைண்ட்லேருந்து, இன்ஃப்ளெக்ஷன் ஏஐலேருந்து சில ரிசோர்சஸ் அவங்க தான் வந்து இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ரெடி பண்ணாங்க. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ஏஐ, அதாவது ஓப்பன் ஏஐயோடைய டிபெண்டன்ஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக இவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வந்தது வந்து எம்ஏஐ வெர்ஷன் 1 வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அந்த எம்ஏஐ வெர்ஷன் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபவுண்டேஷனல் லாங்குவேஜ் மாடல். அதில் எல்எல்எம் டெக்ஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் இது கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வாய்ஸில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச்சுக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஆடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து டிரான்ஸ்கிரைப் வந்து அடுத்தது கொண்டு வந்தாங்க. அதாவது ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து ஆப்போசிட் அதுக்கு டிரான்ஸ்கிரைப் அப்படின்றது. அடுத்தது வந்து இமேஜ் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இமேஜ் ஜென்ரேஷன் மாடல், ஜெனரேட்டிவ் ஏஐல நிறைய பார்க்குறீங்க, நிறைய பேர் இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இமேஜோடைய ஜென்ரேட் பண்ணுற ஒரு இது. ஸோ இந்த எம்ஏஐ அப்படின்றது ஃபுல்லா வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட். இது இன்னோஸா வந்து ரெடி பண்ண ப்ராடக்ட். எஸ்பெஷலி கோபைலட் அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ என்டர்பிரைஸ் யூசேஜுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து கோபைலட்ல வந்து எம்ஏஐ மட்டும் யூஸ் பண்ணல, ஓப்பன் ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து கண்டிப்பா இன்னைக்குமே வந்து தே ஆர் க்ளோஸ்லி பார்ட்னர்ட் வித் ஓப்பன் ஏஐ. அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் ஏஐல மட்டுமே $13 பில்லியன் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தனி, எம்ஏஐ அண்ட் பிஹெச்ஐ உடைய இன்வெஸ்ட்மெண்ட் தனி. ஓப்பன் ஏஐல மட்டுமே கிட்டத்தட்ட $13 பில்லியன் மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் GPT-4, GPT-5 வெர்ஷன்ஸ்க்குலாம் வந்து நிறைய கோபைலட் ஃபீச்சர்ஸ் வந்து அதுல இருந்து தான் வந்து இன்னும் இன்னைக்கு டேட்டுமே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ஓப்பன் ஏஐ டிபெண்டன்ட் ஸ்ட்ராட்டஜில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மல்டி மாடல் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மூவ் ஆகிறாங்க. இன் த சென்ஸ் ஒரு சில அப்ளிகேஷன் கோபைலட்ல வந்து ஓப்பன் ஏஐ மாடலுமே பேக் எண்ட்ல இருக்கு, மைக்ரோசாஃப்டோடைய 5 மாடலும் இருக்கு, மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ மாடலுமே வந்து அங்கங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவால்வ் ஆயிட்டு அதை வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் as a கஸ்டமர் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் சூஸ் பிட்வீன் ஆந்த்ரோபிக் ஆர் மெட்டா ஆர் மிஸ்ட்ரல் ஆர் டீப் சீக் ஆர் மைக்ரோசாஃப்ட். உங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாடல் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து சூட்டபிளா இருக்குமோ அந்த மாடல்ஸ் எல்லாமே இங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பல டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கு. அண்ட் இந்த பல டிஃப்ரெண்ட் மாடல்ல இருந்து உங்களுக்கு சாரி இந்த பல டிஃப்ரெண்ட் மாடல்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை ஃபில்டர் பண்ணணும், காஸ்ட்டை வச்சு, சேஃப்டியை வச்சு, குவாலிட்டியை வச்சு அண்ட் த்ரூபுட் வச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடலுக்கும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ரைட் மாடல் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அட் த வெரி ஹை லெவல் மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் மாடலுக்கும் வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டரி ப்ராடக்ட் வழியா. அண்ட் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபவுண்டேஷனல் மாடலையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். நிறைய தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன்ஸும் வந்து இங்கே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் லுக் அட் சம் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, இதெல்லாமே வந்து கம்பேரிஷன். மைக்ரோசாஃப்டோடைய 5 இதுவும் இருக்கு, ஜெமினியும் இருக்கு, லாமாவும் இருக்கு, மிஸ்ட்ரல் இருக்கு. ஸோ எந்தெந்த கேட்டகரியில வந்து எந்த ப்ராடக்ட் வந்து எங்க பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கம்பேரிஷன். அண்ட் ரைட் மாடல் வந்து எந்த லாங்குவேஜ் மாடல் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்கு பல விதமான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பரிமாணங்களில் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய டாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் டாஸ்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வித்தியாசமான ரீசனிங் அண்ட் கண்டெக்ஸ்ட் தேவைப்படலாம். அண்ட் பட்ஜெட் வேற மாதிரி இருக்கும், நம்ம கிட்ட இருக்க ஹார்ட்வேர் வித்தியாசமாக இருக்கலாம். அண்ட் வந்து நமக்கு தேவைப்படுற கன்ஸ்டைன்ட், அதாவது ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகமான கன்சியூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்பீடு முக்கியமா, அக்யூரசி முக்கியமா, ப்ரெசிஷன் பேஸ் பண்ணி நமக்கு
எந்த மாடல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஏஐ ஃபவுண்டரி எங்க பிளே கிரவுண்ட் வந்தீங்க அப்படின்னா இதில் நிறைய நம்ம அவங்களுடைய ஆஃபரிங் எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் இதில் வந்து அந்த பிளே கிரவுண்டில் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்க போகிறேன். ஸோ இந்த இந்த சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ai.azure.com/explore/models டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன மாடல் கொடுக்குறாங்க, அதில் என்ன இவங்களே வந்து கம்பாரிசனும் கொடுக்குறாங்க, என்னென்ன ஆஸ்பெக்டில் வந்து எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே இதில் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, கேட்டகரிஸ், இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இங்கே நான் சைட்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணலாம், உங்களுக்கு என்ன இது வேணும், எந்த பர்டிகுலர் டைரக்ட் அஷூரோடைய ப்ராடக்ட் வேணுமா, இல்லை ஸ்டாண்டர்ட் வந்து எந்தெந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் எந்தெந்த ப்ரொவைடர்ட்டேருந்து வேணும், அண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல் வந்து என்ன இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் என்னென்ன மாதிரியான கேப்பபிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், ரீசனிங் வேணுமா, இல்லை டெக்ஸ்ட் மட்டும் வேணுமா, ஏஜென்ட் வேணுமா, அண்ட் என்ன வேணுன்றதை இங்கே சூஸ் பண்ணலாம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சூஸ் த ரைட் மாடல் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்க போகிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் இன்னைக்கு டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோ பைலட்டில் வந்து மல்டி மாடல் ஆஸ்பெக்டில் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, 5யும் யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் ஏஐயோடைய வெர்ஷன்ஸும் வந்து GPT-4 and 5 யூஸ் பண்ணுறாங்க. எட்ஜ் டிவைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து முக்கால்வாசியாக வந்து 5, 3 and 4 வந்து அவங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்டர்பிரைஸ் அஷ்யூர் ஏஐலையும் சரி மல்டி ஏஐ மாடல் ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பீச் அண்ட் வாய்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் டிரான்சிஷன் வந்து பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஓன் நேட்டிவ் மைக்ரோசாஃப்ட் ஏஐயோடைய வாய்ஸ் அண்ட் டிரான்ஸ்கிரைபும் நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற இடத்துலையுமே வந்து இப்போதைக்கு வந்து பார்ஷியலாக ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்ட் ஏஐ இமேஜ் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு, இது வந்து டெவலப் இன்னும் என்ஹான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் வந்து இதுவும் கம்ப்ளீட்டாக டிரான்சிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எட்ஜ் ஆன் டிவைஸ் ஏஐலலாம் வந்து கம்ப்ளீட்டாக மைக்ரோசாஃப்டுடைய ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் அந்த 5க்கு வந்து டிரான்சிஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி. ஸ்பீச் அண்ட் வாய்ஸ்லையும் ஆல்ரெடி ஆயிட்டாங்க. இப்போ இமேஜ்லேயும் ஃபியூச்சரில் வந்து மாறுறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஓப்பன் ஏஐ மாடல் வந்து இன்னைக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அதை மட்டும் பேக் போனா வச்சு அதை மட்டும் டிபெண்டா வச்சு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் இந்த 5 அண்ட் எம்ஏஐ வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் வந்து பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த மாடல்ஸ்லாம் சொல்றோம், இது எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அங்க வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தேன். அதாவது அஷூர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ சர்ச் இருக்கு. ஸோ இப்போ அஷூருடைய ஏஐ சர்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட அந்த ரேக் மாதிரி தான். அதாவது பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ரிட்ரீவ் பண்ணிட்டு வரது இன்ஃபர்மேஷன். அதாவது நம்ம ஜெனரேட் ஏஐ சொல்யூஷனுக்கு ஏஜென்ட்டுக்கு வந்து லோக்கலாக அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா வெளியிலேருந்து சர்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு வந்து இந்த ஏஐ சர்ச் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ அஷூருடைய ஏஐயோடைய கான்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இமேஜஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அனலைஸ் பண்றது அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஏஐலே வந்து பார்த்தீங்கன்னா விஷன் கேப்பபிலிட்டிஸ்னு இருக்கு. அது கேரக்டர் ரெக்கக்னைஸ் பண்றது, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அஷூரோடைய ஏஐ ஸ்பீச்னு இருக்கு. அது வந்து டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச்சுக்கு வந்து கொண்டு போறது, ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட்டுக்கு மாறுது, உங்களுடைய ஓன் டேட்டா வச்சு சேட் பண்றது, இது எல்லாமே நடக்கும் பேக் எண்ட்ல. பிஹைண்ட் த சீன் வந்து எம்ஏஐ வந்து அந்த வாய்ஸ் மாடியூல் தான் வந்து பேக் எண்ட்ல யூஸ் ஆகும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நமக்கு இந்த டூல் யூஸ் பண்ணாலுமே பேக் எண்ட்ல வந்து எந்த எல்எல்எம் யூஸ் பண்றாங்க, எந்த மாடல் யூஸ் பண்றாங்க அப்படின்றது டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து அஷூரோட ஏஐ ஸ்பீச் இருக்கும், பேக் எண்ட்ல வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்கும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டுக்கும் வந்து அந்த ரெலவெண்ட் எம்ஏஐயோடைய வாய்ஸ் மாடல் வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரி இப்போ எம்ஏஐயோடைய விஷன் மாடல், இமேஜ் மாடல் வந்து அஷூரோடைய ஏஐ விஷன்ல வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல டூல் ஒன்று, பட் பேக் எண்ட்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் மாடல் வந்து யூஸ் ஆகணும், எதுக்கு வந்து என்ன யூஸ் ஆகும் அப்படின்றது டிஃபர் ஆகும். ஸோ இது நீங்க வந்து ஒன் பை ஒன்னா நம்ம டூல் பார்க்கும்போது உங்களுக்கு பேக் எண்ட்ல எந்த லாங்குவேஜ் மாடலில் போயிட்டு ரெஃபர் பண்ணுது, எதை எப்படி பேஸ் பண்ணி இந்த சொல்யூஷன் வந்து டெலிவர் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது, அனலைஸ் பண்ணுது, சம்மரைஸ் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த டூலா இருந்தாலும் பேக் எண்ட்ல ஒரு டூலுக்குமே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து பர்ஃபெக்டா வந்து லாங்குவேஜ் மாடல்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒன் பை ஒன்னா அந்த ப்ராடக்ட் சர்வீசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எந்தெந்த சர்வீஸ்க்கு எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன லாங்குவேஜ் மாடல் வந்து யூஸ் ஆகும் அண்ட் எங்க என்ன வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்றது உங்களால வந்து இதை ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். நானும் அதை கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷூரோடைய கான்டென்ட் சேஃப்டியை பத்தி நம்ம எப்படி நம்ம டிஃபெண்டர் அண்ட் மைக்ரோசாஃப்டோடைய கார்ட் ரெயில்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அண்ட் அடுத்ததுல வந்து ஸ்மால் லாங்குவேஜ் மாடலுக்கும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எஸ்எல்எம்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது டீட்டெயிலாக நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.